பேசாம போய் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழப்பாரு. என்ன வெற்றி, அறிவுரையா? அதெல்லாம் எனக்கு வேணாம். நான் என்ன ஆசைப்படுறேனோ அது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். இப்போதைக்கு என்னோட ஆசை உன் கையால இந்த பூவை வச்சுக்கணுங்கிறது தான். வச்சு விடு வெற்றி. வச்சு விடு. யோ, என்னையாச்சு? ஏன் வண்டி நிறுத்தி ரிவர்ஸ் எடுக்கிற? இந்த அழகரோட மண்டம் கூட காரணம் இல்லாம ஆடாது பாண்டே. அங்க பாரு பாண்டே, அது நம்ம வெற்றி தானே? ஆமாயா, வெற்றியே தான். அவன் இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியலையா? கூட இருக்கிறது யாரு? மலர் பிள்ளையா? பார்த்தா மலர் மாதிரி தெரியலையே பங்கு. மலர் இல்லைன்னா வேற எந்த பொம்பளை அவகிட்ட இவ்வளவு நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்கான்? தெரியலையே பங்கு. யோ பங்கு, இது அவன் கூட காலேஜில் படிக்கிற பிள்ளையா? வச்சு விடு. வச்சு விடு வெற்றி. இப்பதான் பிடிக்கிற. வச்சு விட. இந்தா. சரியில்லையே பங்கு, சீர் இல்லாம போயிட்டு இருக்காங்களே. வச்சு விடு வெற்றி. ஏதோ ஒரு மாதிரியா. ஏன் பங்கு சிரிக்கிற? அந்த வெற்றி என்கிட்ட பாவம் வசமா மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன் பங்கு. இலே, முதல்ல போனை போட்டு உடனே மருத வர சொல்லு. சரியா? கூட்டி கழிச்சு இது என்ன கணக்குன்னு பார்த்துருவோம். பார்த்துருவோம். ஒரு பூவை வச்சு விடுறதுக்கு என்னையே இவ்ளோ கெஞ்சி வைக்கிற? வச்சு விடவே மாட்டேங்கிற முடிவுல இருக்கிறவங்கிட்ட கெஞ்சி எந்த பிரயோஜனமும் இல்லை அஞ்சலி. இடத்த காலி பண்ணு. அப்போ வச்சு விட மாட்டேன். 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 வெற்றி, வச்சு விடு வெற்றி. வச்சு விடு. ஏய் லூசாடி நீ. ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாது? சாரி வெற்றி, என்னை மன்னிச்சிடு. கடைசியா கேக்குறேன், எனக்கு உன் கையால பூ வச்சு விடுறா? உன் கையால பூ வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. அதான் கேக்குறேன். வச்சு விடு வெற்றி. வச்சு விடுறா ப்ளீஸ். இதுக்கு மேலேயும் கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன் வெற்றி. டென்ஷன் ஆடுவேன். மரியாதையா வச்சு விடு. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை மண்ணாங்கட்டில வேண்டியிருக்கு? இந்த பூ இருந்தா தானே வச்சு விட சொல்லுவ? பூவே இல்லைன்னு நினைச்சுக்க. போ. இது கூட எனக்கு சந்தோஷம்தான் வெற்றி. பாத்தியா, எனக்கு கிடைக்காத பூ வேற யாருக்கும் கிடைக்கல. அதே மாதிரிதான் வெற்றி நீயும். நீ எனக்கு மட்டும்தான். அப்படி இல்ல, நீ வேற யாருக்கும் இல்லை. நான் வரேன் பேபி. அஞ்சலி பேபி, ஒரு நிமிஷம். அப்ப நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம மறுபடியும் என் பாதையில குறுக்க வருவேன்னு சொல்றேன். நீ மறந்திருந்தா உனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். குறுக்க வர்றது தப்புன்னு தெரிஞ்சும் நீ குறுக்க வந்தேன்னா
எனக்கு அடிச்சு தூக்குறத தவிர வேற வழியே இல்லை. அதையும் பாப்போம் வெற்றி. பாய். ஹலோ. என்ன குட்டி பப்பி பண்ணிட்ட? எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் முன்னாடி வந்துட்டியா? வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நீ என்ன பண்றனா, உன் இடத்து பக்கம் ஒரு குப்பை தட்டி இருக்கும். ஆ இருக்கு. அதுல போட்டுரு. குப்பை தொட்டி இல்லையா? குப்பை தொட்டிலே தான். சரி. ஆனா கடைசி தடவை மாதிரி என்னை பார்க்கணும்னு முடிவு பண்ணி ஏதாவது வீடியோ கிடியோ எடுக்கிற சில்மிசம் பண்ணேன்னு வெய்யி. இல்ல இல்ல, நான் சத்தியமா அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா இதோட என்ன விட்டுரு. இதுக்கப்புறம் என்கிட்ட பணம் எதுவும் கேட்காத. சரி சரி, பணத்தை போட்டு திரும்பி பார்க்காம போயினே இருக்கணும், புரியுதா? ம். ஐயோ, இவனா? இவனுக்கு தெரிஞ்ச அப்பா கிட்ட சொல்லிடுவானே. ஏய் அகிலா, ஏய் நில்ல அகிலா. ஏய் இந்தாரு வர்றா. என்ன கூப்பிட கூப்பிட நிக்காம போறவ? இப்ப என்ன வேணும் உனக்கு? ஏதோ மாமாவை ரோட்ல பார்த்தோமே, ஒரு 4 வாரத்தை பேசலாம்னு பார்த்தா ஏன் புள்ள இப்படி எரிஞ்சு விடுற? என்னன்னு சொல்லு. எங்க போயிட்டு வரவ? கோயிலுக்கு. இல்ல அகிலா, பதட்டமா பேசுறத பார்த்தா ஏதோ பொய் சொல்ற மாதிரி தெரியுதே. இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லையே. நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல புள்ள, மூஞ்செல்லாம் இருள் அடிஞ்சு போய் கிடக்கு. ஏதாவது பிரச்சனையா? சொல்லு அகிலா, மாமே முடிச்சு வைக்கிறேன். ஐயோ, இவன் வேற நேரம் காலம் தெரியாம வந்து பேசிட்டு இருக்கானே. டேய் விடுடா, நான் போகணும். அவன் கடுப்பாகி ஏதாவது பண்ணிட போறான்டா. இவனா இருக்குமோ? என்ன அகிலா அவனை பாக்குறா? இலே, அவன் தான் உன்கிட்ட பிரச்சனை பண்ணானா? இன்னைக்கு அவன் என்ன பண்றேன்னு பாரு. ஏய் யூ, அவன் யாருன்னே தெரியாது, பேசாம இருக்கறியா? இவன் இல்ல போலயே. என்ன அகிலா ஆச்சு? ஏன் இப்படி ஏதோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிற? ஒருவேளை இவனா இருக்குமோ? இலே, என்ன ஆச்சு அகிலா? ஒன்னும் ஆகல. நான் வீட்டுக்கு போறேன், என்ன விடு.
இங்க யாரு ஏதோ பிரச்சனைல இருக்கியே, உதவி பண்ணலான்னு பார்த்தா வேணாங்கிற. சரி விடு, நான் கிளம்புறேன். பட்டா பார்த்தேன். பணத்தை காணோம். யார் வந்து எடுத்திருப்பா? ச்சே, எல்லாம் அந்த அழகரால வந்தது. பணத்தை யார் எடுத்திருப்பாங்கன்னு தெரியலையே. பங்கு சொல்லு பாண்டி. உலக மகா நடிப்பியா. நீ அவளை டார்ச்சரும் பண்ற, நீ அவளுக்கு உதவி பண்ணட்டுமான்னு கேக்குற. என்ன நடிப்புடா சாமி. யோ, உனக்கு அகிலா கிடைக்கிறாளோ இல்லையோ, ஆனா ஆஸ்கார் கிடைக்கும். ஏண்டா கனி, சொல்லுங்கய்யா. மத்தியானம் சாப்பிட வரேன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் ஆளே காங்கல. கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குதுல்ல அப்புச்சி, அதனால தான் மத்தியானம் அன்னதானத்துக்கு அங்கே போயிருப்பான். சும்மா சொல்லக்கூடாது அப்புச்சி. 10-15 வகை காய்கறிகளோட சும்மா பிரி பிரி பிரின்னு பிரிச்சுட்டாங்க. ம். ஆகா, வாசம் போறதுக்கே 4 நாள் ஆகும் போலையா. நீங்க வந்து பாருங்க. நாத்தப்படுத்தப்பட எந்த கையை காமிக்கிறான் பாரு. கையை மாத்திட்டோமோ. என்னங்கடா இம்புட்டு நேரம் ஆச்சு, இன்னும் நம்ம ஆள காங்கலைய. அப்புச்சி காத்திருப்பான் அப்புச்சி. நம்மளை தாண்டி மாப்பிள்ளை எங்க போயிட போறான்? ஆமாங்கய்யா, வலிமேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருப்போம். வந்த உடனே கோழி அமுக்குற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கி விடுவோம். ம். இந்த தங்க கம்பி இத வந்துட்டான்ல. ஆஹா, நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கே. சிக்கனா செஞ்சிருவாங்க. அப்படியே கண்டுக்காம போயிடுற வெற்றி. போடா 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 போடா. ஏய், யோ மாப்பிள்ளை, எங்களை பார்த்துட்டு கண்டுக்காம போறது அப்பட்டமா தெரியுது. அப்படியே வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு இங்க வாரும். சிக்கிட்டோமே. சரி. வாடே வாடே. என்ன 3 பேர் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நான் உங்களை கவனிக்கவே இல்லையே. மாப்பிள்ளை, உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்க எங்களை கவனிக்கல? ஐயோ, அப்பதான் சத்தியமா இல்ல மாமா. பார்த்திருந்தா நேரம் உங்களை பார்க்க வந்திருக்க மாட்டானா? அட பாவி. பேராண்டி, அப்புச்சி, அப்பத்தாதான் செத்து போயிட்டாளடா. அவளை திரும்ப திரும்ப எத்தனை தடவைடா சாகடிப்ப? பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும்டா. சரி சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. ஏண்டா பேராண்டி, நாங்க எதுக்கு கூப்பிட்டோம், என்ன கேட்போம்னு உனக்கு தெரியாதா? தெரியாம தான் நான் கேக்குறேன். ஐயா, இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். கேட்க வேண்டியதை நேரடியா கேட்டுருவோம். ஏய், நீ மலரை பார்த்தப்ப லைட் இருந்துச்சா இல்லையா? கிளிங் கிளிங்னு மணி அடிச்சுச்சா இல்லையா? முடி எதிர்காத்துல பறந்துச்சா இல்லையா? ஆத்தாடி, அங்க என்ன நடந்துச்சுன்னு இவங்க கிட்ட சொன்னா ஓட்டுன்னு ஓட்டிடுவாங்களே. பேசாம முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சிட வேண்டியதுதான். ஏய், என்னடா தம்பி, முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க பிளான் பண்றீங்களோ? அப்படியெல்லாம் இல்லைண்ணே. அப்போ என்ன நடந்துச்சுன்னு அனுமார் நெஞ்ச திறந்து காட்டின மாதிரி சொல்லு பாப்போம்.
நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல. போதுமா? ஒன்னும் நடக்கலையா? ஆமா அப்பச்சி, ஒண்ணுமே நடக்கல. மலரு மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்தப்ப ஒண்ணும் நடக்கல அப்பச்சி. இல்லையே, கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கணுமே. டேய் பேராண்டி, பொய் சொல்லாதடா. மலரும் மயிலும் மத்தியானம் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்களா? வந்தாங்க. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு. அப்ப ஒண்ணும் நடக்கலையா? ஆனா நடக்கல அப்பச்சி. ஏய் ஏய், கிறுக்கு பையன் அவனை நல்லா யோசிச்சு சொல்றான். யோ யோசி சொல்லியா? மீச ஒன்னு அடிக்க வேலா என்ன தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல கண்ண மூடி யோசியா. இல்லண்ணே. யோ அண்ணனுக்காக கண்ண மூடி யோசிடா. சொல்றா அவட. யோ யோசி சொல்லியா. வலிக்குது, என்னால வலி தாங்க முடியல. சரி யோசி யோசி, நல்லா யோசியா. நான் மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேனா, அப்போ மலரும் மயிலும் சாப்பாடு கொண்டு வந்தாங்களா? வந்து ஏங்கன்னு கூப்பிட்டாங்க. நானும் திரும்பி பார்த்தேன். ஏங்க என்னடா நடந்துச்சு? எதுவும் நடக்கல. வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி போதுமா? நான் கிளம்புறேன். மாப்பிள்ள எங்கடி எஸ்கேப் ஆக பாக்குற? மாமா, அதான் நான் எதுவும் நடக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் கிடையாது. நாங்க உன்னை நம்ப மாட்டோம். ஏய் அங்க பாரியா, மலர் பிள்ளை வந்திருக்கு. கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன். உன் பேர் என் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன். நீ கேட்டது ஆசையின். தம்பி பார்த்தது போதும், ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. மாப்பிள்ள, நீங்க எங்க கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. இந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட. இப்போ லைட் எரிஞ்சிருச்சு, மணியும் அடிச்சிருச்சு, எதிர்காலத்துல முடியும் பறந்துருச்சு. அப்ப ராசாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காதல் உணர்வு உள்ளுக்குள்ள உறுதியாயிடுச்சு. என்ன பேராண்டி, சரிதானே? என்ன அப்பச்சி, சீரியல் லைட்டு குழாயெல்லாம் உங்க செட்டப்பா? யோ மாப்பிள்ள, பக்கத்து கோயில கும்பாபிஷேகத்துக்கு கட்டியிருக்காங்கயா. செட்டப்பாம்ல.
என்ன தம்பி கீழே விழுந்த முட்டை உடைஞ்சு போன மாதிரி நீங்க சொன்ன பொய் உடைஞ்சு ஒண்ணுமே இல்லாம போச்சேன்னு சமாளிக்க பாக்குறீங்களோ? நீங்க சொன்னதை நாங்க நம்பினாலும் இந்த உலகம் நம்பாதியா. ஒத்துக்கடா பேராண்டி, தோல்வியை ஒத்துக்கிறவன் தான் பெரிய உண்மையான வீரன். பேராண்டி, காதல் உனக்கு ஓரமா வந்துருச்சியா? இது காதலான்னு கேட்டா தெரியல. ஆனா ஏதோ ஒன்று கொஞ்சம் இருக்குன்னு மட்டும் ஒத்துக்கிறேன். கொஞ்சமாவோ நிறையாவோ நீ ஒத்துக்கிறல்ல, அது போதும்டா எங்களுக்கு. அப்போ அடுத்த டெஸ்ட் என்னங்கிறத அப்புறமா சொல்றோம். தாங்கள் இப்பொழுது விடை பெறலாம். நன்றி, வணக்கம். போ போ. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா, வந்தல்லோ வந்தல்லோ, மயிலிறகின் வாசம் வந்துச்சா, வந்தல்லோ வந்தல்லோ.